இவர்கிட்ட கொடுத்த அவ்வளவுதான். சரி விடு, உன் ஜஸ்டிபிகேஷன் தானே இதுதான். மாலை 6:50. நான் தான் ஐடியா பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான், தீபக் அண்ணன், விஷால் 3 பேரும் ஸ்கோர் போர்டுக்குள்ளே ஏறவே கிடையாது. ரைட்டா? இப்போ இந்த 3 பேரும் ஸ்கோர் போர்டில் ஏறணும். என்னை விட 1 பாயிண்ட் கூட வச்சிருக்கிற மஞ்சரி எனக்கு லீடு தான். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது அந்த டீமில் 3 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகாது. கூட 2 பேர் தேவை. அப்போ அருணும் தீபகண்ணனும் தேவைப்பட்டாங்க. அலைன்ஸில் பேசுனது என்னன்னா, எல்லாரும் உள்ள போனோம், அதுக்கப்புறம் டாப் 5ல நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். எனக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப நீ என்கிட்ட நீயும் வரியான்னு என்கிட்ட ஸ்கோர் போர்ட்ல இருக்கும் போது என்னையும் நீ உன்னோட டீம்ல சேர்த்துருக்கேன். விஷால தனியா கூப்பிட முடியாது. ஏன்னா விஷால் அருணுக்கு எதிராக விளையாட மாட்டார். எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், பாய்ஸ் எல்லாம் இருந்தா ஸ்ட்ரென்த்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் இவனா வாலண்டியரா வந்து கேட்டான். சொல்லு இவனா வாலண்டியரா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். இவனை டக்குன்னு நாங்கள் ஒரு அலைன்ஸ் போட்டிருக்கோம்டா, நீ வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இவனை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. நாங்கள் சொன்னது இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நீ தான் அப்படின்னு சொல்லி இவனை அமிச்சோம். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் 2வது. எனக்கு தேவை 0ல இருக்கிற 3 பேர். அங்கே விஷாலை தனியாக கூப்பிட முடியாது. ஏன்னா விஷாலு அருணை எதிர்த்து விளையாட மாட்டாப்புல. இது டிக்கெட் டு ஃபினாலிடா. நாங்க கடைசியில விளையாண்டதே நாங்க 3 பேர் தான். அதை தான் நாங்கள் டாப் 5ல விளையாடலான்னு முடிவெடுத்தோம். சரி, நீ 0ல இருக்கன்றதுக்காக அலையன்ஸ் சேர்க்கணும்னா நீ தீபக் நான் கூட சேர்ந்திருக்கலாமே. விஷால் இல்லனா வரமாட்டாரு. அருண் எனக்கு 0ல இருக்க 3 பேர் உள்ள வரணும். ராணவும் வரணும். எனக்கு 0ல இருக்க 3 பேர் உள்ள. அப்ப நீ சொல்லலாம்ல, மஞ்சரியும் விஷால் அவளுக்கும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சேர்த்திருக்கலாமே. புரியுதா? 0ல இருக்க 3 பேரு. விஷால நான் தனியா கூப்பிட முடியாது. விஷாலா கூப்பிட்டா அருண் வருவாங்க. நீ தனியா ஒரே செகண்ட் நீ தனியா கூப்பிட்டாங்க. என்ன வந்து விஷால் ஃபர்ஸ்ட் போறவனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ அருண் வந்தாதான் வருவியா? நீ இப்ப முத்துக்கு என்ன சொல்றானா, விஷால கூப்பிட்டா அருணும் சேர்ந்து வருவா, 2 பேரும் தனியா பிரிக்க முடியாது. நான் என்ன நினைச்சேன்னா, சொல்லு நாங்க 3 பேர் இருக்கோம். எனக்கு தேவை அலைன்ஸ்ல 5 பேராவது வேணும். ஆமா, அப்பதான் ஆப்போனன்ட் ஆட முடியும். ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்டையும் சேர்த்து சொல்லிடு. என்னது? ஏன்னா பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். நாங்க 3 பேர் பாயிண்டே இல்லாம சொல்றேன். அதுதான் சொல்றேன் மறுபடியும். இப்ப நானு விஷாலு தீபக் அண்ணன். இப்ப எனக்கு ஸ்ட்ரென்த்ல 5 பேர் வேணும். விஷாலும் அருணும் எதிர ஆடுறது. எனக்கு 5 பேர் வேணும். ஏன்னா அப்பதான் ஸ்ட்ரென்த்தா விளையாட முடியும். இப்ப நீ வந்து டேக் போட்டுதான் ஆடணும்னா என்னையுமே அதுல சேர்த்திருக்க. எனக்கு அந்த நேரத்துல இந்த டீம் தான் சரின்னு தோணுச்சு. இந்த டீம் சரின்னு தோணுச்சா? சிம்பிள். ஒரு அலைன்ஸ் போடுறதே ஸ்ட்ரென்த்தா இருக்குது தானே. அதுலடா நீ சொன்னதுக்கான ரீசன் வந்துட்டு 3 பேருக்கு பாயிண்ட் இல்ல, 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இல்ல 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். நான் விஷால கூப்பிட்டா அருண் இல்லாம தனியா வர மாட்டான். விஷால கூப்பிட்டா அருணும் சேர்த்து தான் வருவான். அதுக்கு நாங்க சொன்னது இது டிக்கெட் டு ஃபினாலே. என்ன தனியா கூப்பிட்டேன். என்ன தனியா முத்து கூப்பிடும் போதே நான் முத்தோட வந்தேன். என் மைண்ட் நானும் முத்து தீபகனாக இன்னைக்கு இந்த இதுல ஒரு 3 பேர். அவன் மைண்ட்ல இருந்தது அந்த 3 பேர் அலைன்ஸ் பா. என் மைண்ட்ல இருந்தது 5 பேர் அலைன்ஸ். அந்த 5 பேருக்கு நானு தீபக் அண்ணன் விஷால்னா ஆப்வியஸா இங்க அருண் இல்லையே. அந்த ஆப்வியஸா நீ சொல்ற அவனுக்கு கேளு. ஒரே விஷயம் சொல்லிடுறேன். உள்ள நிக்கும்போது நம்ம இண்டிவிஜுவலா 5 பேர் ஆடுவோம்னு சொல்லும் போது இதுலயும் ஒரு வாட்டி நம்ம யார் பாயிண்ட் ஏன்னா அப்படி சொல்லும் போது நாங்க சொல்றேன் அங்க அரானும் இருந்தா அருண் இருந்தா அப்பவே நான் சொல்றேன் டேய் நீங்க 2 பேருமே பாயிண்ட் எங்க 3 பேர் தான் நாங்க தான் டஃப் ஃபைட்டே கொடுப்போம். இதையும் நான் சொல்றேன். ஏன்னா அப்படி நான் அருண் நினைச்சிருந்தேன்னா நானும் அருண் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கலாம். நான் யோசிச்சது ஃபுல்லாவே நானும் முத்துக்குமரன் தீபக் அண்ணன் மட்டும் தான். நீயா நினைச்சேன்னு மறுபடியும் இப்ப விஷால கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்றதே தப்பா இருக்கு. நான் யோசிச்சேன் அதே கூட தப்பு. அது அப்போ அவன் பேரை யூஸ் பண்ண கூடாது. விஷாலோட பேரு அப்படி தோணுச்சு. அதுல என்ன தப்பு? விஷால கூப்பிட்ட உடனே அருணும் வந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லல. விஷால கூப்பிடணும்னா அருணும் கூப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லல. விஷால்னா அருண் அங்க இருந்தா சரியா இருக்கும். அருண் இல்லாம வரமாட்டாரு அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு. அது நான் நினைச்சேன்டா. அதை நீ சொல்லல. அது எப்படி இருந்ததுன்னா விஷால் வந்து அருண் இருந்தாதான் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக. ஒரே செகண்ட் எப்படி சொன்னேன்? நீ சொல்றது அது யாரோட தாட்ஸ்? அது யாரோட தாட்ஸ்ங்க? அது யாரோட தாட்ஸ் நீ சொல்ல முத்து. அதுதான் பிரச்சனை. ஸ்கோர் போர்ட்ல லோவா இருக்கிற 0ல இருக்கிறவங்க வரணும்னு சொன்னேன். அப்போ நீ விஷால் தீபக் இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல மத்தவங்க எல்லாருமே 2 3 ஒரு பாயிண்ட்ல இருக்கிற என்னையும் நீ சேர்த்திருந்தா அருகில ராணவில்ல. ஒரே நிமிஷம். சரி, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு.
விஷாலோட அருணை கூப்பிட்டுன்னு நினைச்சேன். சரி. ராணுக்கு பதிலா மஞ்சரியை கூப்பிட வேண்டியதானே? எனக்கு ராணுவ அங்க இருந்ததால ராணுவ கூப்பிடணும்னு தோணுச்சு. நான் ஏன் மஞ்சரியை கூப்பிடணும்? நான் ஏன் கூப்பிடக்கூடாது? சிம்பிள் guys. நீ அப்ப ஸ்கூல் போர்ட்ல அது அப்படி சொல்லவே கூடாது. நான் சொல்லவா ஸ்கோர் போர்டுல கம்மியா இருக்கிற 3 பேருக்கும் பாயிண்ட் வேணும். அப்பனா ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் அவ்வளவுதான், விட்டுரு. ஓகே. 86ஆம் நாள் இரவு 7:05. நான் உன்கிட்ட கேட்டது reason, நீ ஸ்கோர் போர்டு ரொம்ப அழுத்தி சொன்னதுனால அப்படி பார்த்தா நீ என்னையும் கன்சிடர் பண்ணி எனக்கு ஸ்கோர் போர்டுல 0ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்பர்ஸ் வரணும்னு நான் நினைச்சேன். ஏன் ஸ்கோர் போர்டு நான் என்ன யோசிச்சேங்கிறத நான் சொல்ல முடியும். நீங்க யோசிக்கிறதெல்லாம் எப்படி நான் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ அப்படி பார்த்தா உன்னோட அலையன்ஸ்ல ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறவன் இப்ப திரும்பவும் 2 பாயிண்ட்ஸ் வாங்கி 4 ஆயிருக்கான். ஓகேவா? 0ல இருந்த நீ 0ல தான் இருக்க. 0ல இருந்த விஷால் 3க்கு போயிட்டான். 1ல இருந்தனா 1ல தான் இருக்க. நீ வந்து 0ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தீபக்கு ஒரு பாயிண்ட் வந்து நீ அப்படி நினைச்சிருந்தனா ராணுவுக்கு பதிலா நீ என்ன எடுத்திருந்தனா நான் சொல்லவா 0ல இருக்கிற 3 பேரும் மேல போறதுக்கு நான் வச்சிருந்த பிளான் நான் அருண் அவுட் ஆக்கிடுவேன். அதுக்கடுத்து ஆப்வியஸா நான் வந்து ராணுவே அவுட் ஆக்கிடுவேன். பாயிண்ட்ல இருக்க 2 பேரும் கீழே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க மேல போயிடுவோங்கிறது நான் வச்ச ஐடியா. இது என் பிளான். இது வந்து அங்கேயே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இவ்வளவு தூரம் பேசவே தேவையில்லை. நீங்க நான் என் ஸ்ட்ராட்டஜியே கேட்டீங்க. நான் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் ஆச்சு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கேட்கல. 5 பேர் சேர்ந்து விளையாண்டீங்களா, அது ஃபேரா இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு ஃபேர் தான்டா. அதுதான். அது நீங்க சொல்லவே விடாம சொல்லவே விடாம எனக்கு அது புரிஞ்சது. நீ என்ன நினைச்ச, நீ 5க்கு போயிட்டனா மத்தவங்க எல்லாரையும் நீ அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீ நினைச்ச. அவ்வளவுதான். எப்பவுமே வழக்கம் போல இந்த வீட்ல வந்து ஒரு கேம் வந்து டீமா ஆடணும்னு முத்து வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆமா. அதுல வந்து எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா, இப்ப அருண் வந்து பொதுவா அந்த இதுக்கப்புறம் வந்துட்டான் அவன் முத்துவை எடுத்துட்டு. அங்கங்க என்ன இண்டிவிஜுவலா யாராவது யோசிச்சிருந்தா கூட கேம் மாறி இருக்கும். அதனால முத்துக்கு இது வந்து அவன் டீமை வச்சு யூஸ் பண்ணி ஆடும்போது அவனுக்கே அது வந்து சாதகமா இதுவாயிடுச்சு. இது முத்துக்கு சாதகமா போகாததுனால ஜாக்லினும் மஞ்சரியும் முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இப்போ இதே அவருக்கு சாதகமா போயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அவங்க அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்றதுனால சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தப்பா தெரியுறாங்க. ஆனா இப்ப அவங்கவுங்க பாயிண்ட் சொல்லும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்ல. சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். உன்னை வச்சு கேம் ஆடிட்டாங்க, நீ தோத்துட்ட, நீ அவள் தான், உன்னை எல்லாமே அது ரொம்ப தப்பா இருக்கு அந்த இடத்துல. அதை நான் கேட்கும் போது ஆமா அப்ப நாங்க தெரியாம சொல்லிட்டோம். இதே அந்த இடத்துல நீயும் நானும் தெரியாம சொல்லியிருந்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு இருந்திருப்பாங்களா? மாட்டாங்க, சண்டைக்கு நின்று இருப்பாங்க. இப்போ முத்துவே எவ்வளவு சொல்றாரு பாரு, ஸ்ட்ராங்கா இருக்கவங்களை சேர்க்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்ட்ல யாரு 0 இருக்கோ சேர்க்கணும்னு. முத்துக்கு ஸ்கோர் போர்ட்ல நிறைய பாயிண்ட் வாங்கணும். அதுக்கு 2 ஆள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்காங்க ரயனை தூக்கறதுக்கும். அவங்க அவ்வளோ ஃபேரா விளையாடி இருந்தா 4 கேர்ள்ஸுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்கணும்? இது ரொம்ப பியூரா தெரியுது. இது அவரு விளையாடுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. சிம்பிள். 86ஆம் நாள் இரவு 7:55. இப்பயும் சொல்றேன், கேட்கல கவனிக்கல. நான் சொல்றேன் 4 பேருக்கு தாங்க போய் எடுக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் இங்க வெளியில. ஆனா நான் உள்ளே நினைச்சு சொன்னது நான் மாத்தி சொன்னது. ஆனா வெளியில எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன். அப்ப இண்டிவிஜுவல் கேம் ஆன்னு நான் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் ஆன்றா நீ கால் டயர் போவேனா எடுத்துட்டு ஓடுறோம் அடிக்கிறோம் இதாண்டா கேம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ என்ன நினைச்சிட்ட, அது பவித்ரா அப்படி நீ நினைச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த எல்லா டிஸ்கஷன்லயும் காங்க உனக்கு தெரியல, அதையே விட்டுருங்க அப்படின்னு 3-4 முறை சொல்லி எல்லார்ட்டையும் காங்க விட்டுருங்கட்டு தான் எத்திக்கலா நீ எங்க மிஸ் பண்றனா அருண் கிட்ட சுத்தியில கொடுத்ததை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். போதுமா? இது நீ கரெக்ட், நீ தப்பு, நீ வந்தது இதுக்கெல்லாம் கிடையாதுப்பா. கிளாரிபிகேஷனுக்கே கிடையாது. அவன் வந்து சொன்னான் வெளியில வந்து உள்ள வச்சு காங்குன்னு சொன்னீங்க, அது இல்லைன்னு சொன்னேன் சொல்லிட்டேன். ஓகே அவ்வளவுதான். இரவு 9:30.